இலங்கையில் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் வாகனங்களின் விலைகள் வேகமாக உயரும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரின்சிக்கே தெரிவித்துள்ளார். டாலரின் பெறுமதி உயர்வு, சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்ட திருத்தம் ஆகிய காரணங்களால் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை எதிர்வரும் 2 வார கால பகுதியில் 10% அளவில் உயர்வடையும். இலங்கை ரூபாவுக்கு நிகராக அமெரிக்க டாலரின் பெறுமதி சடுதியாக உயர்வடைந்துள்ளது. சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு வரித்தொகையிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் ஹைபிரிட் டொயோட்டோ ரைசா ரக காருக்கான சமூக பாதுகாப்பு உதவித்தொகை வரி 30 லட்சமாக காணப்பட்டது. ஆனால் புதிய திருத்தத்துக்கு அமைய அந்த வரி 63 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 140 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரைசா ரக காருக்கான சமூக பாதுகாப்பு உதவித்தொகை வரி 8 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையில் உயர்வடையும். இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் சகல வாகனங்களின் விலைகளும் 10% அளவில் உயர்வடையும். எதிர்வரும் 2 அல்லது 3 வார காலப்பகுதிகளில் வாகனங்களின் விலை சடுதியாக உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.